الله أكبر. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وآله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவதாக. அவனும் சாந்தியும் சமாதானமும் வட்டா பெருந்தனையும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்று நீடித்து நுழைக்க வேண்டும் என்று உங்களுக்கும் எனக்கும் துவா செய்வதாக. இறைவனுடைய அழகிய படைப்பு என்ற தலைப்பின் கீழாக நேற்றைய உரையிலே சில செய்தியை பார்த்தோம். அதை தொடர்ந்து அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய மீறி இருக்கக்கூடிய செய்தியை நாம் காண இருக்கின்றோம். உரைக்கு செல்வதற்கு முன்பாக அல்லாஹ் இந்த மனித படைப்பை பார்த்து சொல்லி காட்டுகின்றான். மனிதனை நாம் அழகிய வடிவிலே படைத்திருக்கின்றோம். மனிதனை இறைவன் அழகிய வடிவிலே படைத்திருக்கிறேன் என்று திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். சூரா தீன் என்ற அத்தியாயத்தினுடைய 4வது வசனத்திலே والدين والزيتون وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم. மனிதனை நான் அழகிய முறையிலே படைத்துள்ளோம். அப்படி என்றால் உடலாலும் உள்ளத்தாலும் அவனை அழகியவனாக படைத்துள்ளோம் என்று அல்லாஹ் இவ்வாறு சொல்லி காட்டுகின்றார். ஆனால் இறைவனுடைய மற்ற படைப்புகள் அனைத்தும் இந்த மனிதனை எவ்வாறு உற்று நோக்கியது என்றால், மலர்களாக இருந்தாலும் சரி, ஜின்களாக இருந்தாலும் சரி, இப்லீஸாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருடைய பார்வையும் வேறு விதமாக இருந்தது. மலர்கள் சொன்னார்கள், படைத்த ரப்புல் பூமியிலே குழப்பம் விளைவிக்கக்கூடிய மனிதனுடைய ரத்தத்தை ஊட்டக்கூடிய மனிதனையா நீ படைக்க போகின்றாய் என்ற கேள்வியை எடுத்து வைத்தார்கள். அதே போல இப்லீஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்துவிட்டு சுஜூது செய்யும் போது, சுஜூது செய்ய கட்டளையிட்ட போது அவன் சுஜூது செய்ய அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிய மறுத்து விட்டான். காரணம் கர்ப்பம். இறைவா, நீ என்னை நெருப்பால் படைத்துள்ளாய், ஆதமே நீ களிமண்ணால் படைத்துள்ளாய், அவரை விட நான் ஒருபடி மேலானவன் என்ற கர்ப்பம், பெருமை, மமதை. அதே போல ஜின்களிடத்திலே சில ஆண்கள் உதவியை இருந்தாங்க. அந்த ஜின்களிடத்திலும் ஒரு கர்வம் வந்தது என்று அல்லாஹ் ஜின்னுடைய அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அப்போ ஒவ்வொரு உயிரினங்களும் மனிதனுடைய பார்வையை வேறு விதமாக பார்க்கும்போது அல்லாஹ் தன்னுடைய திருமறை நெடுங்கிலும் மனிதனை இவ்வாறு பார்க்க வேண்டும். ஏன்னா சக மனிதனிடத்திலே பல எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்க. அதன் காரணமாகத்தான் என்கிட்ட குழப்பங்களும் பிரச்சனைகளும் குடும்பத்திலும் சரி, உற்றார் உறவினர்களிடத்திலும் சரி, நண்பர்களிடத்திலும் சரி வருவதற்கான முக்கியமான காரணம். அல்லாஹ் சூரா ரூமுடைய 22வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். 30வது அத்தியாயம் 22வது வசனம். சூரா ரூம். மின் ஆயாத்தி ஹல்குஸ் ஸமாவாதி வல் அர்த் வஹ்திலஃபு அல்ஸினதுஹும் வ அல்வானுஹும் இன்ன ஃபீ ذلك லஆயாத் லில் ஆலமீன். வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பது இறைவனுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. அதே போல மனிதர்களிடத்திலே பல மொழிகளாலும் உருவ அமைப்பிலும் அவனுடைய நிலைகளிலும் வேறுபடுத்தி வைத்திருப்பது இறைவனுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இது தக்க சான்று உள்ளது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எப்படி சொன்னா, மனிதனை படைத்திருக்கிறது எப்படின்னா, மனிதன் ஒரே மாதிரி இருக்க மாட்டான். அவன் முடியால் அவனை நான் வேறுபடுத்தி வைத்துள்ளேன், நிறத்தால் நான் அவனை வேறுபடுத்தி வைத்துள்ளேன். இப்படி மனிதனிடத்திலே பல வேறுபாடுகளுடன் தான் நான் படைத்துள்ளேன். நீ அவனை உன்னுடைய இச்சைப்படி, உன்னுடைய மன எண்ணெய்ப்படி நீ அணுக வேண்டாம். அவனிடத்தில் பல வேறுபாடுகள் உள்ளது. அதனால நீ கண் பார்வையில உன்னோட மன இச்சைப்படி அவனை நீ அணுகலாம், பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் என்று படைத்த ரப்புல் ஆலமீன் சூரா அர்-ரூமுடைய அத்தியாயத்தில் மிக தெளிவாக சொல்லி வைக்கின்றார்.
அப்போ மனசுல பார்க்கல நம்ம என்ன பெரிய அவன் பார்க்க கூடாது. நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க இருக்கணும்னு நம்ம ஒருபோதும் நினைக்க கூடாது. அப்படி நினைக்கிறதுலாம் பிரச்சனைகளுக்கான காரணம். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தியை பதிவு செய்யறாங்க. புகாரியில 3306வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு எடுத்து சொல்றாங்க, மனித உயிர்கள் பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாக தான் இருக்கும். உலகில் அனைத்து மனித உயிர்களும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாக இருக்கும். ஆனால் அவர்களுக்கு மத்தியிலே பல வேறுபாடுகள் உள்ளது. ஆனால் அது ஒன்று கிடையாது. உயிர் ஒரே மாதிரி தான். மனுஷனாக பார்வையில. ஆனால் ஒவ்வொருத்தவர்களுக்குள்ளேயும் பல வேறுபாடுகளுடன் இறைவன் படைத்திருக்கின்றான். இப்படித்தான் மனிதனை அணுகணும். யோசிச்சு பாருங்க, ஜின்களை விட மலர்களை விட சில செயல்களை நாம் சற்று மாறுபாடுடன் நாம் படைத்திருக்கின்றான். மலர்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பம்சத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். என்னடா மலருக்கு இல்லாத சிறப்பம்சமா? ஆமா, மலர்கள் ஆபீர்கள், வணக்கசாலிகள், மாற்ற கருத்தே கிடையாது. அவர்களை போல நம்மால் வணங்க முடியாது. ஏன்னா அவருடைய வேலை இறைவனை துதித்துக் கொண்டே இருப்பது, இறைவனை வணங்கிக் கொண்டே இருப்பது, இறைவனை புகழ்ந்து கொண்டே இருப்பது. ஆனா நம்மளால அவருடைய எட்டராய் தொழ முடியாது. சனிக்கிழமை என்ன இமாம் கூட எடுத்து நம்மளால எங்க காலத்துல ஒரே பாதிப்பை சவரோட சவரா சாய்ந்து ரெண்டு தொழுகிற மன பக்குவத்தில் தான் நம்மளோட நிலைமை. ஆனா மலர்கள் அப்படி கிடையாது. ஆனால் அவர்களை விட ஒரு விஷயத்தில் நாம் சற்று இறைவன் மாறுபடுத்தி இருக்கின்றான். என்ன விஷயம் தெரியுமா? அவர்களுக்கு சுவனம் கிடையாது, நம்மளுக்கு சுவனம் உண்டு. நாம் வணங்கக்கூடிய இந்த தொழுகைக்கு இறைவனுடைய அச்சத்திற்கு அவர்களோட கம்பேர் பண்ணல நம்ம ஒண்ணுமே கிடையாது. ஆனால் நாளை மறுமையிலே படைத்த ரப்பல் ஆலமீன் நமக்கு சுவனத்தை அளிப்பான். ஆனால் மலக்குகளுக்கு அளிக்க மாட்டான். ஏன்? மலக்குகள் ஆசாபாசத்துக்கு அப்பாற்பட்டவர்கள், மன இச்சைக்கு அப்பாற்பட்டவர்கள். அவர்களோடு இறைவன் ஒப்பிடவில்லை. நமக்கு தனி அந்தஸ்து நாளை மறுமையிலே வழங்குகின்றான். அப்போ மலக்குகளை விட இந்த விஷயத்திலே நாம் ஒப்பிடுவே. அதே போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே ஜின்களை வைத்து மனிதர்களுக்கு சில உதவிகளை செய்துள்ளான். எந்த அளவுக்குனா, மனிதனால் நகர்த்த முடியாத, மனிதனால் தூக்கி சுமந்து செல்ல முடியாத சில பொருட்களை, பாத்திரங்களை, சிம்மாசனங்களை அல்லாஹ் மனிதனுக்காக இந்த உலகத்திலே ஜின்களை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு படைத்த ரப்பல் ஆலமீன் ஜின்களை வைத்தவர்கள் வேலை வாங்கினார்கள். வான் எல்லைகளை அதை கொண்டு உயர்ந்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் மனிதனுக்காக ஜின்னை இந்த உலகத்திலே வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான். இப்படி கொடுக்கப்பட்ட அனைத்தும் யாருக்காக? இந்த மனிதர்களுக்காக. அல்லாஹ் மனிதனை ஒரு படி மேல ஒரு விஷயத்துல அவனுடைய மற்ற படைப்புகளை விட தனித்துவமாக நீங்க வைக்கிறான். அப்ப இதுல இருந்து விளங்கிக்கணும், அல்லாஹ் மனிதருக்கு சில கண்ணியத்தை கொடுத்திருக்கின்றான். அதே போல மனிதர்களிடத்திலே நீங்கள் எதிர்பார்ப்பதை இப்படி எதிர்பார்க்காதே. அவனுடைய படைப்பு நான் சற்று வித்தியாசமாக எல்லாத்தையும் சில மாறுபாடுகளோடு தான் படைத்துள்ளேன், நீ அப்படித்தான் அணுக வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த அளவுக்கு ஒட்டுமொத்த உலகத்தையும் மனிதன் அவன் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கின்றான். மற்ற உயிரினங்களால் வைக்க முடியாது. எந்த உயிரினங்களால் வைக்க முடியுமா? அவன் படையில எந்த படைப்பா இருக்கட்டுமே, இந்த கடல் இவருடையது, மனிதன் பிரித்து வைத்திருக்கிறான். இந்த கடல் என்னுடைய எல்லை, இந்த பாலைவனம், இந்த மலை என்னுடைய எல்லை என்று மனிதன் இந்த உலகத்தை பல கூறுகளாக போட்டு அதை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றான். அல்லாஹ் இதை மற்ற எந்த படைப்புகளுக்கும் கொடுக்கவில்லை. அப்படிப்பட்ட மனிதர்களிடத்திலே இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் நாம் மனிதர்களை அணுகுவோமானால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதுக்கு மிகச் சிறந்த உதாரணம் அல்லாஹ்வுடைய தூதர். நாமளாவது மனிதர்கள் மத்தியில வாழ்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் மனிதர்களுக்கு மத்தியில வாழவே கிடையாது. ஏன்னா ஐயாமும் ஜாகிலியா, அறியாமை காலத்தில் வாழ்ந்த காட்டு மிராண்டிகளுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்தாங்க. எப்படி தெரியுமா? அவங்களுடைய பழக்க வழக்கம் எப்படின்னா, பெண் குழந்தைகள் பிறந்தால் உயிரோடு கொலை செய்து விடுவார்கள். பெண் குழந்தைகளை உயிரோடு கொலை செய்து விடுவாங்க. இரக்கம் காட்ட மாட்டார்கள். கொலை செய்வதை சர்வசாதாரணமாக செய்வார்கள். கற்பழிப்பதை சர்வசாதாரணமாக செய்வார்கள். மற்ற மனிதனுக்கு அநீதி இழைப்பதை சர்வசாதாரணமாக செய்வார்கள். உயர்ந்தவரும் தாழ்ந்தவரும் என்று அடிமைப்படுத்தக்கூடிய பண்பும் அந்த மக்களிடத்தில் இருந்துச்சு. மது, சூது எல்லாத்தையும் சர்வசாதாரணமாக வெளிப்படையாக செய்வார்கள். வெட்கக்கேடான விஷயங்களில் அவர்கள் அஞ்ச மாட்டார்கள். இப்படி இருந்த காட்டு அரபுகளுக்கு மத்தியே அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்தாங்க. எப்படி வாழ்ந்தாங்க என்று அல்லாஹ் ஒரு இலக்கணத்தோடு சொல்றான். படைத்த ரப்பல் ஆலமீன் பதிலளிக்கின்றான், நபியே
நீங்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் அந்த மக்கள் மத்தியிலே நளினமாக நடக்கிறீர்கள். ரசூலுல்லாஹ் எப்படி நடக்காங்க? அந்த மக்களுக்கு மத்தியில் நாட்டு நாட்டிகளுக்கு மத்தியில நளினமாக நடக்கிறீர்கள். ஒருவேளை நீங்கள் நளினமாக நடக்கவில்லை என்றால் அவர்கள் எப்போது உங்களை எட்டு விரலுடைப்பார்கள். யோசிச்சு பாருங்க. நளினமாக நடக்கக்கூடிய ஒரு பண்பு, மனிதனை புரிந்து நடக்கக்கூடிய பண்பு ஒன்று மனிதனுக்கு வந்துருச்சு வச்சிருக்கீங்க. நீங்க எப்படிப்பட்ட மனிதனை வேண்டுமானாலும் கட்டுப்படுத்த முடியும். அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் அல்லாஹ்வுடைய தூதர். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி நம்ம இந்த உரையை முடிச்சிடலாம். அனஸ் ரலி, இது அதிகமான ஹதீஸ் நம்ம கேட்டிருப்போம் நிறைய உரைகளிலும் பயான்களிலும். அனஸ் ரலி அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சிறு வயதிலிருந்து அவரோடு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 வருடம் அல்லாஹ்வுடைய தூதரோடு பயணிக்கிறாங்க. சிறு வயதில் ஆரம்பத்தில் போய் சேர்றாங்க. சேர்ந்து பயணிக்கக்கூடிய அந்த சூழலிலே அனஸ் ரலி சொல்றாங்க, என்னை அல்லாஹ்வுடைய தூதர் எந்த ஒரு இடத்திலும் சீ என்றும் கூறியது கிடையாது. ஒரு சிறுவன், ஒரு சிறு வயது இளைஞன், ஒரு நபி தோழர், சிறு வயது நபி தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சிறு வயதாக இருக்கும்போது சேர்றாங்க. சேர்ந்து 10 வருடம் அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒன்றாக பயணிக்கிறாங்க. மரணிக்கிற தருவாய் வரை கூட இருக்காங்க. கிட்டத்தட்ட ஏறக்குறைய 10 வருடம் அல்லாஹ்வுடைய தூதரோடு பயணிக்கிறாங்க. ஒரு நாள் கூட அல்லாஹ்வுடைய தூதர் அனஸ் ரலி உணர்ச்சின்னு சொன்னது கிடையாது. ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய குழந்தைகளை எத்தனை விஷயத்துல சீன் சொல்லிருக்கோம். யோசிச்சு அப்படியே ஒரு விஷயம் என்ன, ஒரு நாளைக்கு 100 தடவையாக நம்ம கெட்ட வார்த்தை சொல்லி பேசிடுவோம். இல்ல 100 தடவையாக நாய் என்ற வார்த்தையாக பயன்படுத்திருக்கோம். இல்ல மாடு எருமை என்ற உலகத்தில் உள்ள அனைத்து பிராணிகளையும் அவனுடைய பேரை போட்டு அவனை கூப்பிட்டுருப்போம். அழகிய பேர் வச்சிருப்போம் அப்படிதான். ஆனா அந்த பேரை அவனுக்கு கூப்பிடையே எப்படி கூப்பிடாடே மாடு எருமை இப்படி என்று மக்கள் அழைக்கக்கூடிய செய்ய அவன் செய்யற செயல் எனக்கு பிடிக்கல. ஏன் நீங்க எதிர்பார்க்க இருக்கிற மாதிரி அவன் எதிர்பார்க்கறீங்க, நான் நினைக்கிற மாதிரி அவன் இருக்கு எதிர்பார்க்கறதுதான் பிரச்சனையே. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அனஸ் ரலியல்லாஹு அப்படி ஒருபோதும் அணியது கிடையாது. அதுக்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை அனஸ் ரலியல்லாஹு அவரிடம் ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அனஸ், இந்த வேலையை போய் முடிச்சுட்டு வா, முக்கியமான வேலைன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அனஸ் ரலியல்லாஹு சொன்ன உடனே கிளம்புனவரை போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கறாங்க, என்ன போன அனஸ் என்ன காணுங்க, என்னடா ஆச்சுன்னு தெரியல. சரி நம்மளே போறோம் அப்படின்னு சொல்லி சட்டை எடுத்து மாட்டியவர்களாக அவருடைய மேலாடை மாட்டியவர்களாக வெளியே வந்தாங்க. வெளியே வந்தா ஆசிரியர் சக குழந்தைகளோட மாணவர்களோட பயணிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம என்ன நிலைமை. நம்ம பிள்ளையே ஒரு வேலைக்கு அனுப்பியிருக்கோம். அனுப்புன வேலையை முக்கியமான வேலைன்னு சொல்லியிருக்கோம். போய் முக்கியமான வேலை வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்பியிருக்கோம். எமர்ஜென்சியா விட்டாத அப்படின்னு சொன்ன ஒரு வேலைய சொல்ல முக்கியம் சொல்லி அனுப்புற ஒரு வேலையை பண்ணாம நம்ம வீட்டு வாசல்ல விளாண்டுட்டு இருக்கிறார். நம்மளோட மனப்பக்குவம் மன நிலைமை வெளியே வந்து பார்க்கவே முடியும். இருக்கிற எந்த பொருள் கையில எடுத்தாடி சொல்லுவாங்க. இதான் நிலைமை யதார்த்தம். உண்மையும் அதேதான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அனஸ் ரலியை பார்த்துட்டு பொன்முருகோடு அவருடைய முதுகை தொடுகிறார். ஏனென்னா சிறு வயது குழந்தைகளுக்கு, இளைஞர்களுக்கு, அந்த பருவ வயதுடைய குழந்தைகளுக்கு இயல்பாகவே விளையாடக்கூடிய ஒரு அம்சம் பக்கம் இருக்கு. அதை உள்ளத்தால் புரியணும். புரிஞ்சதான் இப்படி நடக்க முடியும். அனசை தொட்ட உடனே அனஸ் உடனே யோசிச்சு சுதாரிச்சு வேகமாக வெளியில் செல்கிறார். அந்த வேலையை வேகமா போய் நம்ம முடிச்சுட்டு நேரிடாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த இடத்துல நம்ம புரிய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உள்ளத்தால உணரணும். நம்ம அனுப்புறவே முக்கியமான வேலை, மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அந்த குழந்தையுடைய வயது, அவனுடைய செயல்பாடு எதை குறிக்கோளாக வைத்திருக்கும், இந்த வயதுல என்ன செய்வாங்க, அந்த குழந்தையுடைய இடத்திலிருந்து நாம் யோசித்தால் நிச்சயமா இந்த இடத்துல பிரச்சனை வராது. அல்லாஹ்வுடைய தூதர் அதே போல யோசித்தார்கள். அங்கு கடைசி தருவாய் வரையும் அவருடைய 10 வருட காலத்திலே ஒரு நாள் கூட அல்லாஹ்வுடைய தூதர் அனஸ் ரலியை சீன்னு சொல்றது கிடையாது. அப்ப சக மனிதனை புரியணும்னா எப்படி புரியணும்? அவனுடைய வயது, அவனுடைய இலக்கு, இப்ப சொன்ன இந்த வேலையை அவர் செய்வாரா, என்ன சூழல்ல அவர் இருக்கிறாரு அப்படின்ற அனைத்து அம்சங்களையும் ஆராய்ந்து, அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பெற்ற தாயாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருடைய மனப்பக்குவம் எப்படி இருக்கும் அதை புரிந்தவர்களாக அல்லாஹ் கூறியது போல் மனிதனை வெவ்வேறாகத்தான் நாம் படைத்துள்ளோம். மொழியால், நிறத்தால், அனைத்திலும் நான் அவனை வேறுபட்டவனாக படைத்துள்ளேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உயிர் ஒரே மாதிரிதான் இருக்கும், ஆனா மனிதன் வேறுபட்டுதான் இருக்கின்றான் உள்ளதால்.
அப்போ அந்த உள்ளத்தை புரிந்து நடப்பவர்களாக இருந்தால் நாம் வாழ்க்கையில எப்படிப்பட்டவர்களாலும் நம்மால் வசப்படுத்த முடியும் என்பதை இந்த உரையிலே உங்களுக்கும் எனக்கும் தெளிவுபடுத்தியவராக இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாக்கியதவானாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.